உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனலோட பணியில இருக்கும். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு பங்குனி மாத பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த பங்குனி மாதத்தில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் வருமா, இல்லை நிறைய பேருக்கு சில ராசி என்பவர்களுக்கு ஏதாவது ஒரு வாழ்க்கையில் எனக்கு ஒரு சேஞ்ச் வந்துடாதா, இந்த மாதம் வந்துடாதா, அடுத்த மாதம் வந்துடாதா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதமா இந்த பங்குனி மாதம் இருக்க போகுது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பல கிரகங்களுடைய மாற்றங்கள். பார்த்தீங்கன்னா மீனத்துல சனி பகவான் இருக்காரு, சுக்கிரன் இருக்கு, அவர் அந்த சுக்கிரன் பயிற்சி ஆகிறார், மேஷத்துக்கு வராரு. அதே மாதிரி கும்பத்துல 4 கிரக சேர்க்கைகள் ஏற்பட்டு இருக்கு கடந்த மாதத்துல. சூரியன், செவ்வாய், புதன், ராகு. அதனாலதான் பார்த்தீங்கன்னா போர் பதற்றம், நிறைய பொருளாதார பிரச்சனைகள், நிறைய பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு. அதுவும் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து அந்த நிலை மாறக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக பங்குனி மாதம் இருக்க போகுது. ஏன்னா செவ்வாய் மீனத்துக்கு வருவார், புதன் மீனத்துக்கு வரும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியன் மீனத்துக்கு வந்துடுவார், மீனத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மேஷத்துக்கு வந்துடுவார். இது மாதிரி பலவிதமான மாற்றங்கள் 12 ராசி என்பவர்களும் இந்த மாதத்தில் சந்திக்க போகிறாங்க. அது ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். கன்னி ராசி அன்பர்களுக்கு பங்குனி மாத பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு மிகப்பெரிய ஒரு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். இந்த நிவர்த்தின்னு சொல்லும்போது கன்னி ராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய அடிப்படையான பிரச்சனை என்னன்னா, வேலையின்மை தான் பெரிய பிரச்சனை. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வேலை மாற்றம் கிடைக்கல அப்படின்னு பிரச்சனை. அது மாதிரி கடன் எனக்கு எப்போ சார் நிவர்த்தி ஆகும் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ராசியாக அந்த கன்னிராசி என்பது ஒரு 3 வருஷமாக இருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா சில பேருக்கு பிஸ்னஸில் கடன் இருக்குது, வேலை செய்கிறவங்களுக்குமே பல்வேறு விதமான கடன் பிரச்சனையில் சந்திச்சுட்டு இருக்காங்க. விவசாயம் பண்ணுறவங்க, தொழில் செய்யக்கூடியவர்கள், எந்த துறையில் இருந்தாலும் சரி நல்லா பணம் வந்துட்டு தான் சார் இருக்குது, ஆனால் அந்த கடனை தான் குறைக்க முடியல. அந்த கடன் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த பங்குனி மாத பலன்கள் இருக்க போகுது. ஏன்னா உங்க ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி, செவ்வாய், புதன், சூரியன் எல்லாமே பயிற்சி ஆக போறாங்க. உங்க ராசியாதிபதியே பார்த்தீங்க அப்படின்னா 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆக போறார். இது ஒரு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஆரம்ப மாதம் தான் இந்த பங்குனி மாதம். அப்ப முதல்ல நீங்க என்ன பண்ணணும், கடன் வைத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இந்த கடனை கட்டுறதுக்கு என்ன வழி, என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். இப்போ ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். இந்த கன்னிராசி என்பவர்கள் எல்லாருமே என்ன பண்ணணும்னா, ஒன்றுக்கு மேற்பட்ட செயல்கள் செய்வதற்கான தகுதி உள்ளவர்கள். அப்ப அந்த கடன் பிரச்சனை இருக்கு அப்படின்னா நீங்க எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்றதுக்கு பிளான் பண்ணுங்க. வேலை பார்க்குறீங்க, ஏதாவது ஒரு கமிஷன் பிஸ்னஸ் ஏதாவது பண்ண முடியுமா பாருங்க. பிஸ்னஸ் பண்றீங்க, இன்னொரு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஆட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் பண்ண முடியுமா? இந்த கன்னிராசி என்பதில் எப்பெல்லாம் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத பிஸ்னஸுக்கு போறீங்களோ ஜெயிச்சிருவீங்க. ஏன்னா புதன் உச்சம் பெறக்கூடிய ராசி கன்னிராசி. அப்ப அந்த புதன் உச்சமாகும்போது உங்களுடைய அறிவு அதிகம் இருக்கு. அந்த அறிவை வச்சு ஏதாவது நீங்க செய்ய முடியுமா? அப்ப ஏதாவது ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்சி, அப்ப ஏதாவது ஒரு கமிஷன் பிஸ்னஸ், இங்க வாங்கி அங்க கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே செய்வதற்கான தகுதி படைத்தவர்கள் அந்த கன்னிராசி. அப்ப கடன் நிவர்த்தி ஆகுனா பிசினஸ் பண்றவங்க ஒன்றுக்கு மேற்பட்ட பிசினஸ் பிளான் பண்ணுங்க, இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத பிசினஸ் ஏதாவது ட்ரை பண்ணுங்க. வேலை பார்க்குறவங்க ஒரு கமிஷன் பிசினஸ் மாதிரி ஏதாவது பண்ணுங்க, இல்ல ஒர்க் பண்ற இடத்துல வேற ஏதாவது ஒரு அடிஷனல் ஜாப் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டீங்கன்னா கடன் 100% வர்ற பங்குனி மாதத்துல நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமா மாறிடும். இதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல வேலை மாற்றம் செய்யக்கூடியவர்களுக்கு இடமாற்றத்துடன் வேலை மாற்றம் உறுதியா இருக்கு. நீங்க இதே ஊர்ல வேலை கிடைக்கணும், நான் இருக்கிற இடத்துல வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நடக்காது. இல்லை சார் நான் இப்போதான் செட்டில் ஆகிருக்கேன் சார், ஆஃபீஸ் பக்கத்தில் வீடு வாங்கிட்டேன் சார், இல்லை சார் நான் இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் போகிறேன் சார், எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப தூரம்லாம் போனால் கஷ்டமாயிடும் சார், அந்த மாதிரிலாம் யோசிக்காம கண்டிப்பாக கொஞ்சம் இடம் மாற்றம் பண்ணி கொஞ்சம் நீங்கள் ட்ராவல் பண்ணி ஒரு வேலையை தேட முடியுமான்னு பாருங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். அது முக்கியமாக பெண்கள் எல்லாருமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்
எனக்கு இதில் நிறைய பிரச்சனை இருக்குது சார், ப்ராப்ளம் இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாமே ஆஃபீஸ்க்கு போய் வேலை பார்க்க முடியுமா? இல்லை சார், ஆஃபீஸ் போனால் எனக்கு டைம் செட் ஆகாது சார், குழந்தைய பார்க்க முடியாது சார், எல்லா பிரச்சனையும் இருக்குது. ஆனால் வேலையில் தொந்தரவுகளை கொடுத்துரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோமை பார்ஷியலாக வச்சுக்கிட்டு நீங்கள் ஆஃபீஸுக்கு போய் வேலை செய்கிற மாதிரி சில முயற்சிகள் பண்ணீங்க. அந்த மாதிரி வேலையை தேடினா நல்ல சம்பளம் கிடைக்கும், பெரிய பதவிகளை அடையக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த பங்குனி மாத பலன்கள் அமைய போகுது. அப்போ அந்த மாதிரி விஷயத்தில் வேலை மாற்றம் பண்ணுங்க, கண்டிப்பாக நடக்காமல் போகவே போகாது, 100% சக்ஸஸ் கொடுத்துரும். அதை செஞ்சுக்கிங்க. அதே போல் திருமணம் ஆகாதவர்கள், இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு நான் முதல்ல சொன்னேன், புதன் உச்சமாகக்கூடிய ராசின்னு பயங்கரமாக யோசிப்பாங்க, பயங்கரமாக பிளான் பண்ணுவாங்க. வரக்கூடிய மனைவி அப்படி இருக்கணும், வரக்கூடிய கணவர் அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கனவு இருக்கு. அந்த கனவு யோசிச்சு அந்த கனவு கனவாகவே தான் இருக்கே தவிர அது ஒரு நல்ல ஒரு முக்கியமான விஷயமா மாறலை. அவங்களுக்கு அந்த கனவு மெய்ப்படலை. அந்த மாதிரி இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதத்தில் நிறைய அந்த கனவு மெய்ப்படக்கூடிய காலகட்டம். அந்த கனவுன்னு சொல்லும்போது பெருசாக பிளான் பண்ணாமல் கொஞ்சம் சின்ன கனவாக கண்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமையும். அதில் எந்த விதமான மாற்றம் கிடையாது. வாழ்க்கை துணையில் பிரச்சனை இருக்குது சார், நாங்கள் பிரிஞ்சிருக்கோம் சார் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேர்ந்து வாழ்கிறதுக்கான அமைப்பு. ஆனால் நீங்கள் போய் அங்கே நீங்கள் தப்பே பண்ணலனா கூட சரி, ஒரு சாரி, இதுக்கப்புறம் நடக்காது, இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லாமல் நம்ம வாழலாம் அப்படின்னு சொல்ல வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அப்படி இருந்தால் சேர்ந்து வாழ்க்கையை வாழலாம். இல்லை சார், அதெல்லாம் சரிப்பட்டு வராது சார், பயங்கர பிரச்சனை சார், அப்படின்னு அசிங்கப்படுத்திட்டாங்க, இப்படி என்ன அசிங்கப்படுத்திட்டாங்க, தீராத பழியெல்லாம் போட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நான் வாழ்க்கையில் வாழறதுக்கு விருப்பம் இல்லை சார்னா அதை தீர்த்து கொண்டு வெளியில் வந்து வேறு திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாகவும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அமையப்போகுது. அதனால் அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. அதே போல் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம். ஆனால் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், வேறு வழியில். ஏன்னா 12ஆம் இடத்துல கேது என்ன பண்ணுவாங்கன்னா, ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தை கிடச்சிரும். அந்த நோய் நிவர்த்தியாகி குழந்தை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. அதுமாதிரி நிறைய பேருக்கு உடல் ரீதியாக மன ரீதியான பாதிப்புகள், அந்த பாதிப்புகள்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய ஆரம்ப மாதமாக இந்த பங்குனி மாத பலன்கள் அமையப்போகுது. அதுமாதிரி வெளிநாடு போய் வேலை பார்க்கறதுக்கு, வெளிநாட்டில் இருக்கவங்க வேலை மாற்றம் அடைவதற்கு, வெளிநாட்டில் இருக்கவங்க வேற ஊருக்கு சென்று வேலை பார்ப்பதற்கு, வெளிநாட்டில் படித்து பிடித்த மாணவர்கள் வேற ஊரில் போய் வேலை பார்க்கறதுக்கு, இல்லை படித்து முடிச்சு அங்கேயே வேலை பார்க்கறதுக்கு, இந்த மாதிரி ஊர் மாறி சென்று வேலை பார்க்கக்கூடிய அமைப்பை கொண்டவர்கள், அதை தேடுபவர்களுக்கு இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாம், இல்லை 10ஆம் இடத்துல குரு இருக்காரு, அதேமாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் கிளியர் பண்ணலாம், போட்டித் தேர்வுகளை ஜெயிக்கக்கூடிய நேரம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக இந்த பங்குனி மாதத்தில் கன்னிராசி என்பவர்களுக்கு இருக்குது. அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள், தசாபுத்திகள், நிறைய பேருக்கு பிரச்சனை அடையக்கூடிய காலகட்டம் எப்பன்னா ராகு திசை, கேது திசை, சனி திசை. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சுபகிரகங்களுடைய திசையெல்லாம் நடந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு சுக்கிர திசை நடந்தே நிறைய பிரச்சனைகள் சந்திக்கிறாங்க. அதே போல நிறைய பேருக்கு புதன் திசை நடந்தே நிறைய கடன்களை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்கும். அவங்களாம் உங்க சுய ஜாதகத்தை பார்த்து கொண்டு அதுக்கப்புறம் வாழ்க்கையில் என்ன முன்னேற்றங்கள் அடையலாம், சில பேருக்கு கர்ம வினைகள் இருக்கு, அந்த கர்ம வினைகளை எப்படி தீர்த்துக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய நபர்கள் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப்ல வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னா 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதில் பலன்கள் வராது. நோட்டில் எழுதி சில பேர் கேட்குறாங்க, வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நோட்லையும் எழுதி தரோம். அதேமாதிரி நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புலேருந்து பிருகுநாடி ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, பிரசன்ன ஜோதிட முறையில் தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தை வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்பிலும் படிக்கிறாங்க. படிக்கணும் விரும்பப்படக்கூடியவர்கள் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.